இது ராயல் என்ஃபீல்ட் GT 650. மற்றும் ஒரு ப்ராப்ளம், வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு வந்தது. சார்ஜு சுத்தமாக இல்லை, பேட்ரி புதுசு. சரி என்னன்னு பார்க்க போனால் 6000 யூனிட் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய வழியாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த ரெகுலேட்டர் கம் ரெக்டிஃபையர் யூனிட் சேசிஸு கீழே மண் நல்லா இவ்வளோ இடத்துல கொடுத்துருக்காங்கிறத வாட்டர் வாஷ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம அந்த வாட்டர் வாஷை முடிச்சுட்டு இந்த மண்ணுக்குள்ளே இருந்து எடுத்த இந்த 6000 யூனிட் தான் இது. இதில் நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த மண் அரிச்சிருக்கிறது. அலுமினியத்துலேயும் அந்த கப்ளரில் கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் தான் இந்த ஃபங்கஸ் உட்காந்துருக்கு. இதை சரியான தமிழில் சொல்கிறதா இருந்தால் பூஞ்சைன்னு சொல்லலாம். இதில் எந்த ஒரு பாட்டை கட்டுறதா இருந்தாலும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தான் கட்ட முடியும். இதை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், எப்படி சொல்கிறது, வாட்டர் மாய்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கிற சமீப காலத்து வண்டிகளில் அனைத்தும் பேட்ரி எனர்ஜி இல்லாமல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பேட்ரி நல்ல சார்ஜ் இருந்தால் தான், அதுவும் இந்த மாதிரி ட்வின் சிலிண்டர் என்ஜினுக்கு செல்ஃப் ஸ்டார்டர் பக்காவான ஆம்பியரேஜோடு இருந்தால் தான் ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதனால தான் வண்டி ஸ்டார்ட் ஆகிறதில்ல. இந்த வண்டியை பொறுத்த மட்டும் பர்டிகுலராக பேட்ரி மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இந்த லாரியிலலாம் எழுதியிருப்போம் பார்த்தீங்களா, தினமும் எண்ணெய் கவனி காதலின்னு பேட்ரி பாக்ஸில், அந்த மாதிரி இதை ஒரு கஸ்டமரும் பண்ண முடியும். மெக்கானிக் கிட்ட போகும்போது அவங்கள கண்டிப்பாக மற்ற வேலை இருந்தாலும் எதையும் சேர்ந்து பண்ண சொல்லுங்கள். செக் பண்ணிக்கங்க. தனியாக ஒரு ஆம்பியர் மீட்டர் வச்சு எவ்வளோ சார்ஜ் ஆகுதுங்கிறதையும் செக் பண்ணிக்கங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி யாருக்கு வாய்ப்பு இல்லை. இதில் ப்ளூ கலரில் நீல கலரில் ஒரு ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஏரோ மார்க்கு, அதுதான் அந்த டெர்மினல். அதை முதல்ல கழட்டி செக் பண்ணிங்க. ஏன்னா 6000 யூனிட் ரொம்ப கீழே வர்றதுனால அதை கழட்டி மாட்டுறது பெரிய ப்ராசஸ். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் மிக்க மகிழ்ச்சி. இதுதான் அந்த வண்டியோட அண்டர் சேசிஸ். இது வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எடுத்த வீடியோ. இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த 6000 யூனிட் எங்கே இருக்குங்கிறது. பேக்வீல் இருந்து அடிக்கிற மண் மொத்தமும் இதெல்லாம் அடிக்கும். அதுதான் பெரிய ப்ராப்ளம். இது நம்ம தவறு கிடையாது அப்படிங்கிறத கஸ்டமர் இதில் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்புகிறேன்.